அக்பரின் ஆகாயத்தில் கோட்டை கட்டிய ஆசை. ஆகாயத்தில் கோட்டை. அக்பரின் ஆகாயத்தில் கோட்டைங்கிற கதையை சொல்கிறேன். ஒரு நாள் நந்தவன தோட்டத்தில் பீர்பாலும் அக்பரும் விளாவிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு வானத்தையே கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்த அக்பர் சொன்னார், பீர்பால், இந்த வானத்தில் கோட்டை கட்டினா எவ்வளோ நல்லா இருக்கும், வந்து ரொம்ப நல்லா பிரமாதமாக இருக்கும்ல, எனக்கு கூட ஆசையாக இருக்குது, அந்த ஆகாயத்தில் பெரிய கோட்டை கட்டணும், அதில் நம்ம இருக்கணும்னு ஆசை இருக்கணும்னா. உடனே பீர்பாலுக்கு என்னடா அது எங்கேயாவது ஆகாயத்தில் கோட்டை கட்டுமா, என்ன ராஜா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்வார், இல்லை அது முடியாது, நினைக்கி முடியிற காரியம் இல்லாமல் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எவ்வளோ சொல்லாலும் பரவாயில்ல, எனக்கு ஆகாயத்தில் கோட்டை கட்டணும், அது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கொஞ்சம் ஆர்டர் போட்டுருவார். உடனே இவருக்கு பீர்பாலுக்கு பயமாக போயிடும், என்னடா எப்படி சமாளிக்கணும்னு அவர் சொல்லுவார். ஆனால் அரசே அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே அப்படிங்கிற. எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல, நான் 16,000 போனால் 20,000 போனால் எவ்வளோ தரேன் அப்படின்னு. இப்போ நாள் ஆகுமே அப்படிங்கிறாரு. பரவாயில்ல 6 மாதம்ல எவ்வளோ நாள் நீ பரவாயில்ல நீ எடுத்துக்கோ அப்படின்னு வீர சொல்லி, சரி நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறுநாள் சொல்லுவார், எனக்கு இந்த அரண்மனையில் ஒரு கடைசியில் பின்பக்கத்தில் ஒரு ரூம் எனக்கு ஒரு கொடுங்க, அந்த அறையில் வந்து நான் ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். சரி அந்த அரண்மனையில் ஒரு பக்கத்து ரூமை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி இது பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன பண்ண பணம் கொடுப்பாரு, 20,000 பொண்ணு கொடுத்துருவாரு. எனக்கு என்னடா இவ்வளோ முட்டாளாக இருக்காரு ராஜா, நம்ம எப்படி சொல்லி அதை சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன பண்ணுற ராஜா இல்லை ஆர்டர் போட்டிருக்காரு செய்யணுமே அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஒரு 10 ஒரு 50 வேடு காட்டில் வேடை இப்படி பறவை பிடிப்பாங்கல்ல, அந்த வேடுகளை கூப்பிட்டு 1000 கிளி கொண்டு பிடிச்சிட சொல்கிறாரு. அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அவங்க அதுக்கு அந்த ரூமில் வச்சு அதுக்கு தீனி போட்டு அதில் கொஞ்சம் பேர் ஆட்கள் வச்சு அதுக்கு பேச பழக்கிறாங்க. அந்த கிளியெல்லாம் பேச கற்றுக் கொடுக்குறாரு. அது அப்படி இருக்கும். இப்படி 1 மாதம் 2 மாதம் அப்படி 6 மாதம் ஆகிட்டு ஒரு நாள் அக்பர் சொல்கிறாரு, என்ன பீர்பால் ஆகாயத்தில் கோட்டை கட்டினாரு, எதாவது பண்ணினீங்க, எதாவது முடிஞ்சுதா அப்படிங்கிற. வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும், நான் சொல்கிறேன் அப்படிம்பாரு. அப்புறம் அவங்க 1 மாதம் ஆனால் வேலை என்ன பீர்பால் வேலை முடிஞ்சுதான்னு கேட்பாரு. உடனே சரி வாங்க நீங்கள் நான் வேலை நடந்துகிட்டு இருக்கு காட்டுறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போவார். அந்த ரூம் கொடுத்துருப்பாங்களா அரண்மனையில், அந்த ரூமுக்கு வெளியே போனோன்னே அங்கேருந்து ஒரே சத்தம், சிமெண்ட கல் எடுத்து வை, கம்பியை போடு, சாந்த குளத்து போடு, அந்த பக்கம் ஜன்னல் வை, இந்த பக்கம் கதை வை அப்படின்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். உடனே அப்போ அக்பருக்கு ஏப்பா வேலை ரொம்ப நல்லா நடந்து கொண்டிருக்க அப்படின்னு நினச்சோன்னா பீர்பால் என்ன செய்வார், அக்பர்கிட்ட அரசே கேட்டிங்களா வேலை நடக்குதுல்ல, வேலை நடக்குது எவ்வளோ நடந்துக்குன்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு ரூம்க்கு திறந்தா அங்கே நிறைய கிளி எங்கேயும் பறந்து ஒரு கிளி சொல்லும், கல்லை தூக்கு, கல்லை வை அப்படிங்க. ஒரு கிளி சொல்லும் சிமெண்ட்டை பூசி கலவை பண்ணுங்க, ஒரு பொண்ணு செங்கல் எடுத்து வை, அவளுக்கு ஒன்று கம்பி வை, ஒன்று ஜன்னல் வை, இப்படி ஒன்று ஒரு கிளி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்ன நீ இப்படி சொல்கிறேன், இதான் மகாராஜா நீங்கள் ஆகாசத்தில் கோட்டை கடைசி நீங்கள் கட்ட முடியாதுங்கிறத உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, அதனால் இந்த கிளியை பழக்கி இப்படி உங்களுக்கு அதை தெரிவிக்கிறதுக்கு இப்படி நான் செஞ்சேன், மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னா. அக்பரும் நிஜமாவே ஆகாசத்தில் எங்கேயோ கோட்டை கட்ட முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்காம பீர்பால் அவருக்கு இதை வச்சுட்டு சங்கடத்தை கொடுத்துட்டோமேன்னு சரி பீர்பால் மன்னிச்சுக்கன்னு எல்லா கையிலையும் திறந்து பறக்க விட்டுட்டாங்க. அது அக்பருடைய யோசனை இல்லாதனம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை.